எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணைகிறதுன்னு பேசியிருந்தோம். காலையிலேயே அறிவாலயம் போய் கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார்கள் தேமுதிக. இந்த மாற்றம்லாம் எங்கேருந்து வருதுன்னா, காங்கிரஸ் இப்போ தாவேகா கூட பேசிக்கிட்டு இருக்குது, போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒருவேளை நடந்துட்டா அதை ஈடுகட்டுறதுக்கு 0.43% உள்ள தேமுதிகவை வாங்கம்மா, நீங்கள் சொன்ன ஆஃபர் ஓகே, உங்கள் தம்பியை நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கி பார்க்கலாம் அப்படின்னு பேசி இது பண்ணி. யார் சார் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தா? ஏவா வேலு இதில் முக்கியமான விஷயம். உங்களை ரிஷிவந்தியத்தில் நிற்க வச்சு நான் ஜெயிக்க வைக்கிறேன். அதனால தான் அந்நியார் வந்து நான் தேர்தலில் போட்டி போடுவது உறுதின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க போட்டி போடுறது உறுதி தான். எவ்வளோ சீட்டு சார்? டபுள் டிஜிட்ல கேட்டாங்கன்னா விசிகா அவங்க வந்து நல்ல ஓட் ஷேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 4%, 2.5%, 3% வச்சுக்கிறவங்களுக்கு 6 சீட்டு, 0.4% வச்சுக்கிறவங்களுக்கு 0.5% கூட இல்லை. ஆமாம், வச்சுக்கிறவங்களுக்கு 8 சீட்டு 10 சீட்டுன்னா எக்ஸ் மக்கள் நல கூட்டணி ஆட்களே கொந்தளிச்சிருவாங்க. சார் உச்சக்கட்ட உரசல்ல இருக்கா சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி? கிட்டத்தட்ட என்ன கேட்டால் 90% அந்த சைடு போய்கிட்டு இருக்கு, நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. டிவிகே கூட. ஆமாம் சார், டிவிகே கூட போனால் என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறாங்க சார். முடியலன்னு வரும்பொழுது இதுதான் முடிவுனா போடா, எனக்கு ஒரு கண்ணு தானே போகுது, உனக்கு 2 கண்ணு போகுதுல்ல. காங்கிரஸ் அந்த முடிவுக்கு ஏன் வரக்கூடாது சார்? அதே போல் பார்லிமெண்ட்டில் சில பல விஷயங்களுக்கு வந்து திமுக தயவு வந்து காங்கிரஸுக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க 2 பேரும்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா இணைஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய கூட்டணியாக பார்க்கப்படும். 2வது இடத்துல பெரிய கூட்டணின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்தா பெரிய அளவு டஃப் கொடுப்பாங்க. அப்போ ஜென்சி இளைஞர்கள்ட்ட இன்றைக்கி காங்கிரஸை கொண்டு போகிற வேலையை தாவேகா கூட போய் சேர்ந்தா நடக்கும். காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ் எகிரிடும். அது இன்னொன்று அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து நின்றாங்க அதிக இடங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேகா காங்கிரஸுன்னு சேர்ந்தா அவங்களுக்கும் லாபம். அவங்களுக்கு எந்த பிடிமானம் இல்லாமல் ஒரு பால்வாடி கட்சி மாதிரி தேர்தலை சந்திக்கிறதுக்கும் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இணையறதுக்கும் பல இது இருக்குது. அட ஏதோ தெரிஞ்சதை சொல்லி தருவாங்கல்ல, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரியாவது. புத்திசாலித்தனமான முடிவெடுக்கிற தலைவர்களால் தான் அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. கட்சிகள் அடுத்த கட்டத்தில் விஜய் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பாரா? ஐயோ பார்த்தீங்களா, நான் என்னென்ன சொல்கிறேன், நீங்கள் திடீர்னு இப்படி கேட்குறீங்க, நியாயமா இது? விஜய் அவர் போக்கில் அப்படியே போயினே இருப்பார், எல்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஏதாவது நடக்கும். இதாகும். விஜயெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் இது பண்ணாது. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இருந்தார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம் சார். லாஸ்ட் பேட்டி என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணைக்கிறதுன்னு பேசியிருந்தோம். மிகப்பெரிய அதிரடி மாற்றம். காலையிலேயே அறிவாலயம் போய் கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார்கள் தேமுதிக. இந்த இடைப்பட்ட இந்த சிவராத்திரியிலிருந்து இன்னைக்குள்ள வியாழக்கிழமைக்குள்ள, ஞாயிறுலேருந்து வியாழக்கிழமைக்குள்ள ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது, ஒரு 4 நாட்கள் தான். 4 நாட்களில் இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இந்த மாற்றத்திற்கு யார் காரணம்? கடைசியாக பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு போல இருக்கே. அதாவது லேட்டாக விழுந்துருக்குது. பழம் நழுவி 2014 ரொம்ப லேட்டாக விழுந்துருக்குது, 10 வருஷம் கழிச்சு விழுந்துருக்குது. விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அதிர்ச்சி நடக்கும் அப்படின்னு கூடகிற பார்த்தசாதிக்கே தெரியாது. அதான் நிலமை. என்ன சார் சொல்கிறீங்க? வேற என்ன, பார்த்தசாதிக்கே தெரியாதா? ஆமாம், நான் எடுக்க முடியலாம். அவங்களா எடுக்கிறாங்க. என்னமோ மாவட்ட செயலாளர்லாம் கேட்டு எடுக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே. இவங்களாம் மாவட்ட செயலாளர் கேட்டு எடுக்கிறவங்களா? இவங்க என்ன விஷயம்னா, அங்கே ஓகே நம்ம பேசின மாதிரி தான் அங்கே ஓகே கூட்டணியில் இல்லாட்டி இன்றைக்கி பிஜேபி ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்களா? கேப்டன் ஆன்மா மன்னிக்காதுன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். அப்போ பிஜேபியிலேருந்து எல்லாருக்குமே தெரியும் இதுன்னு. மார்ச் 1 தெரியும்னு சொன்னார்ல, கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்க. அந்த தகவல் வந்ததுனால தான் நான் கூட போட்டேன். கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்க, அநேகமாக தகவல் வரலாம், இணைந்ததாக தகவல். இந்த கேப்பில் ரொம்ப நாளாக இவங்க ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. இந்த இதெல்லாம் ஒத்து வரல, டேர்ம்ஸ்லாம் ஒத்து வரல. டேர்ம்ஸ்குள்ளே பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒத்து வரல. அவங்க தான் ஏற்கனவே இந்த தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியுடைய தலைவர் யார் அதிகமாக பார்த்து பண்ணுறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணின்னு அறிவித்த வரலாறு எங்கேயுமே இருந்ததில்லை. இவங்க மட்டும்தான் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர். பாமக கூட ரொம்ப இதுவாலாம் அந்த மாதிரி அறிவிக்க மாட்டாங்க, வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வெளியும் தெரியாது. இவங்க 5 வருஷமாக திமுகவை கண்டிச்சுட்டு நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர்னு உருட்டிட்டு
அப்புறமும் ஏடிஎம் கூட என்டிஏ கூடலாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட முடிவாச்சு. இதில் என்ன மாற்றம் நடந்ததுன்னா இவங்களை கை கழுவி விட்டாங்க கிட்டத்தட்ட திமுக. இவ்வளோலாம் தர முடியாதுன்னு. ஏன்னா எல்லாரையுமே சீட்டு கம்மியாக பண்ணுற நிலமையில் இவங்களுக்கு ஒரு 10 சீட்டோ 8 சீட்டோ கொடுத்தா அதுவும் கூட்டணிக்குள்ளே மறுபடியும் புது சிக்கலை உருவாக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பார்த்துக்கலான்னு. இந்த மாற்றம்லாம் எங்கேருந்து வருதுன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்த பிரச்சனை இருக்குல்ல. ஆமாம். திமுக இப்போ தாவேகா, இது காங்கிரஸ் இப்போ தாவேகா கூட பேசிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வேளை நடந்துட்டா அதை ஈடுகட்டுறதுக்கு உடனடியாக இவங்களை பிடிச்சி வாங்கம்மா நீங்கள் சொன்ன ஆஃபர் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு ராஜ்யசபா நான் அப்புறமா தான் தரணும், இந்த இதிலே தந்துடுறோம், உங்கள் தம்பியை நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கி பார்க்கலாம் அப்படின்னு பேசி இது பண்ணி இவங்களும் மாவட்ட செயலாளருடைய விருப்பம், அவர்கள் விருப்பம் தான் என் விருப்பம். கேப்டன் அன்னைக்கே இதை விரும்பினார். கேப்டன் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே கலைஞர் தான். கேப்டன் இங்கே வந்தப்போ கண்ணீர் வடித்தார் பார்த்தீங்களா அப்படின்னு. கேப்டனை கண்ணீர் வடிக்க வச்சாங்களா, அதை பார்த்தீங்களா? அதை யாரும் பார்க்கலல்ல. சந்திரகுமார், சேலம் பார்த்திபன், இவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன இதாகான்னு தெரில. அன்றைக்கி சட்டசபையில் சந்திரகுமாரை வச்சு ஒரு பெரிய வம்புகளுக்கு வச்சதில் பின்னாடி யார் இருந்தா அது தெரியுமா? இந்த மாதிரி பல விஷயங்கள். ஓகே, அப்போது இவர்கள் இன்னைக்கு எடுத்திருக்க முடிவு இவர்கள் எடுத்த முடிவு இல்லை. திமுக மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டு ஒப்பந்தம், அதாவது ஒத்துக்கிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யார் சார் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தா? ஏவா வேலு. இதில் அவர் சொன்ன இதில் முக்கியமான விஷயம், உங்களை ரிஷிவந்தியத்தில் நிற்க வச்சு நான் ஜெயிக்க வைக்கிறேன். ஓ, அதனால தான் அந்நியார் நான் தேர்தலில் போட்டி போடுவது உறுதின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்களா? அவங்க போட்டி போகிறது உறுதி தான். ஸோ ரிஷிவந்தியத்தில் அந்நியார் நிற்கிறாங்க. ஆமாம், நின்று எவ்வளோ செலவானாலும் நான் ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்புன்னு அது ஒரு வாக்குறுதியில் அது ஒன்று. அதனால் இந்த விவகாரங்கள் எல்லாம் காங்கிரஸ் எடுத்த அந்த முடிவு காரணமாக காங்கிரஸ் ஒரு வேளை சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள்ளே வரலன்னா அதுக்கு ஓரளவுக்கு உளவியல் ரீதியாக பாருங்கள் நாங்கள் பலமாக தான் இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு 0.43% உள்ள தேமுதிகவை இழுத்து போட்டிருக்காங்க. எவ்வளோ சீட்டு சார்? டபுள் டிஜிட்டில் கேட்டாங்கன்னா விசிகா அவங்க நல்ல ஓட் ஷேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 4%, 2.5%, 3% வச்சுக்கிறவங்களுக்கு 6 சீட்டு, 0.4% வச்சுக்கிறவங்களுக்கு 0.5% கூட இல்லை. ஆமாம், வச்சுக்கிறவங்களுக்கு 8 சீட்டு 10 சீட்டுன்னா எக்ஸ் மக்கள் நல கூட்டணி ஆட்களே கொந்தளிச்சிருவாங்க. நிச்சயமா. இன்றைக்கெலாம் முத்துக்கு முத்தாக பாட்டு பாடாத குறை தான் முத்தரசனுக்கு. கரெக்டான இதுக்கு வந்திருக்காங்க. அது இது பழைய கூட்டணி, பழைய மக்கள் நல கூட்டணி சார். வாசன் மட்டும் வந்துட்டாருன்னா அது முழு மக்கள் நல கூட்டணி ஆகிடும். அப்போது அந்த மாதிரி ஒரு ஆசையில் அவர் பண்ணுறாரு. ஆனால் அது கூட்டணி தொகுதிகள்னு வரும்பொழுது அண்ணன் தம்பி அடிச்சுவாங்கள்ல, அந்த இதை பார்க்கலாம். இப்போவே இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கோபம் இருக்கும். ஓகே, இவங்களை கூப்பிட்டு நிர்பந்தத்தில் தானே கூப்பிட்டு வருது திமுக. ஆமாம். அப்போ கூடுதல் தொகுதி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வந்தால் அப்போ 5 வருஷமாக சிலுவை சுமக்கிறேன் எங்களுக்கு நான் மரியாதை. இப்போ ஒரு கம்பெனியில், பல கம்பெனியில் அது நடக்குது. நம்ம ஆட்களே சொல்கிறாங்க, இவன் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான் 5 வருஷமாக, சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்கும். புதுசாக ஒருத்தன் வேறு ஒரு கம்பெனிலேருந்து வருவான், இவனுக்கு ஜூனியராக இருப்பான், அவனுக்கு வேலையும் தெரியாது, அவனுக்கு 60,000 சம்பளம் போட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளோ வருஷமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு 40,000 தான். புதுசாக வந்தவன், அதுவும் எனக்கு ஜூனியராக இருந்தவன், ஒன்றும் தெரியாது, இவனுக்கு போய் 60,000 அப்படின்னா அவங்க வேறு கம்பெனிலேருந்து வந்துக்கிறான்பா, அந்த கம்பெனியில் பெரிய பொறுப்பில் இருந்தான்பா அப்படின்ற. நீ 8th பாஸ், அவன் 10th ஃபெயிலு, நீ 10th ஃபெயில், அவன் 8th பாஸுன்னு உருட்டுவாங்க. இது நடக்குதுக்கா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விவகாரம் தான் இன்றைக்கி நடக்குது. இவ்வளோ நாளாக கம்பெனியில் இருந்தவங்களுக்கு 6 சீட்டு, வேறு கம்பெனியில் இருந்து ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து வந்தவங்களுக்கு 10 சீட்டு. அப்போ என்ன ஆகும்? புரட்சி வெடிக்கும். ஓகே சார். குறிப்பாக இது காங்கிரஸுக்கு மெசேஜ் சொல்கிறாங்களோ சார் திமுக? இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் அப்படி தான் சொன்னார். எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீயா பேசுகிற பரமான்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா காங்கிரஸுக்கு இது பேரிடியாக அமையும் அப்படி இப்படின்னாரு. நான் பேசின வரைக்கும் காங்கிரஸில் தலைவர்கள் சொன்னது, நீங்கள் மாதிரி போட்டிருக்கீங்களேன்னா, நான் சார் தகவல் வந்துச்சு நான் போட்டேன், இது காங்கிரஸுக்கு ஒரு நல்ல சான்ஸும் கூட, பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போகலாம். காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்தால் பெரிய அளவு டஃப் கொடுப்பாங்க. டிஎம்கே 3வது இடம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிடும். கேரளாவில் தாவேகாவுக்கு சில தொகுதிகள் கணக்கை தொடங்கிறதுக்கு கிடைக்கும், காங்கிரஸுக்கும் லாபம். 3வது தமிழ்நாட்டில் காங்கிரஸு தாவேகா இணைஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய கூட்டணியாக பார்க்கப்படும். 2வது இடத்துல பெரிய கூட்டணின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க.
தொகுதி ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை ஓரளவுக்கு ஜெயித்தாலும் கூட நீங்கள் நினைக்கிறது நடக்கலைன்னா கூட இந்த கூட்டணி வலுவான கூட்டணின்ற எண்ணம் அதான் காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ் எகிரிடும். அது இன்னொன்று அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து நின்னாங்கன்னா அதிக இடங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடும். போட்டி யாருக்கு 2வது 3வது இடத்துக்கு போட்டின்ற மாதிரி தான் போயிடும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் காங்கிரஸாக பாஜகவாக தான் வரும். இவர்கள் அதிமுகவை ரொம்ப கேலியாக கேட்டாங்கல்ல, யாரை பிரதமராக ஓட்டு கேட்குறீங்கன்னு, அந்த கேள்வி திமுகவை நோக்கி திருப்பப்படும். அப்போ இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு காங்கிரஸுக்கு லாபம். ஒருவேளை தாவேகா அப்படியே ஒரு கட்சியாக மாறி அதிசயங்கள் பல நடந்து விட்டால் 2031 வேறு லெவலு. அதனால் காங்கிரஸ் வந்து தாவேகாவை பாதுகாக்கிற வேலையும் பண்ணும். தாவேகாவுக்கு அது ஒரு தெம்பு, ஒரு தேசிய கட்சி நம்மளோட இணைஞ்சிருக்குன்றது. இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குறது கரெக்டு தானே, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ்கிட்ட இன்றைக்கி இளைஞர்கள்ன்றது ரொம்ப குறைவு, ஒன்றுமே இல்லை. அப்போ ஜென்சி இளைஞர்கள்ட்ட இன்றைக்கி காங்கிரஸை கொண்டு போகிற வேலையை தாவேகா கூட போய் சேர்ந்தால் நடக்கும். இப்போ காங்கிரஸ் இளைஞர்கள் மத்தியில் ரீச் ஆகிற இதுவும் நடக்கும். இதுவும் நல்லது தான் சார் அப்படின்னாரு. நல்லதான் விஷயந்தான் சார். உங்கள் ஆட்கள் ராகுல் முடிவெடுத்திருக்காரு. ஓகே, என்ன நடக்க போது தெரியல. திமுக அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது. திமுக அலட்சியமாக கையாண்டுது. ஓகே, இப்போ இந்த நிலைமை மாறினோன்னா அதில் எந்த எப்பாடுபட்டாலாவது மனித கூட்டணிகளை கொண்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க சார். இதான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் இப்போ சொல்கிறதும் அதுதான். அதனால் காங்கிரஸுடைய இழப்பை ஈடுகட்டுறதுக்கு தான் தேமுதிகவை. ஆனால் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுக கூட தானே சார் இருக்காங்க. எங்கே ஏதாவது சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்கள். கேசி வேணுகோபால் பேசினா சொன்னாங்க. கரெக்டாக சொல்லணும், அந்த பேட்டி கரெக்டாக சொல்லணும். சொல்லுங்கள். நேற்று கூட ஒரு பத்திரிகையுடைய எடிட்டர் என்கிட்ட பேசியிருந்தார். உங்களுக்கு தெரியுமா கேசி வேணுகோபால் சொல்லிட்டார்? என்ன சொன்னார் சொல்லுங்கண்ணா. இல்லை சொல்லிட்டார் தெரியுமா? சரி சொல்லுங்கள். இல்லை நான் உங்களுக்கு போட்டே கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன்னாரு. சரி போட்டு காமிச்சார். நான் அப்புறம் அவர்கிட்ட விலைக்கு சொன்னேன். பாருங்கள், எங்கேயாவது சொல்கிறாரா சொல்லுங்கள் சார். கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ பேசக்கூடாது, அது அவங்க கட்சிக்காரர் இருக்காரு. அது அவங்க கட்சிக்காரர் சொல்லுது. கூட்டணி சம்மந்தமாக கேசி வேணுகோபால் என்ன சொன்னார்? அதான் சார், கூட்டணி கட்சிகளை பற்றி நீங்கள் வெளியே பேசக்கூடாது, ஆதரவாக என்னங்க மறுபடியும் அதற்கே வர்றீங்க? அது ஒரு உருட்டுங்க. கூட்டணி பற்றி பேசக்கூடாது, நாங்கள் பேசிக்கிறோன்றது அவங்க கட்சிக்கு. ஆமாம் சார். நான் கேட்குறது, பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்த உடனே கையை கட்டிட்டு போய் நின்னாங்கல்ல ஸ்டாலின்கிட்ட. ஆமாம். ஏன்னா அன்றைக்கி என்டிஏ கூட தாவேகா பேச்சுவார்த்தை போயிருந்தது. இவங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ கையை கட்டி நின்னப்போ காங்கிரஸும் தாவேகாவும் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சில பேர் உருட்டினாங்க. அப்போது காங்கிரஸ் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க, நாங்கள் திமுகவுடன் தான் இருக்கிறோம், எங்கள் கூட்டணி திமுகவோட தான் தொடரும் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு அண்ணா பார்த்து போடுங்கண்ணா, குழுலாம் அமைச்சிட்டோன்னே கொஞ்சம் நீங்களும் குழு அமைச்சிங்கன்னா பேசிக்கலான்னு. ஆனால் அன்றைக்கி பேச்சுவார்த்தையுடைய சாராம்சம் என்னென்னா, தொகுதி அன்றைக்கி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் தயாராகும், எங்கள் கேடர் மத்தியில் ஒரு குழப்பம் நிலவுது அப்படின்னு. பார்த்துக்கலான்ட்டு இவங்க 70 நாள் கண்டுக்கவே இல்லை. இந்த கேப்பில் தான் அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை கட் ஆகுது. விஜய் நாங்கள் தனித்து தான் போட்டின்னு அறிவிக்கிறார். அதிமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு. அதிமுகவும் நேரடியாக இவங்க அட்டாக் வந்து இந்த மோதல் ஆரம்பமாகுது. அப்போ விஜய் என்டிஏ கூட்டணியோட இல்லைன்றது உறுதியாகுது. நான்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட நானே சொன்னேன், விஜய் இப்போத்துலேருந்து தாவேகா தனி தான், கூட்டணி பேச்சுவார்த்தை முறிஞ்சிடுச்சின்னு நான் போட்டேன். அந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு ரூட் கிளியர். அப்போது காங்கிரஸ் என்ன பண்ணுது, பேச்சுவார்த்தையை தொடங்குறாங்க மீண்டும். இவர்கள் அதே தென்னாவட்டில் இருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, மாவட்ட தலைவர்களை அழைச்சி ஒரு கூட்டம் போடுறார். கருத்து கேட்குறாரு, என்ன பண்ணலாம், யார் கூட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தமிழ்நாட்டில் தாவேகா கூட பேசுகிறோம், அப்படி போகிறது கரெக்டானு கேட்குறாரு. பெரும்பாலும் நாட்கள் நமக்கு இது வேணும், தன்மானம் வேணும், நம்ம தாவேகா கூட போகலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த தகவல் அதுக்குள்ளே ஸ்லீப்பர் செல்லுங்க இருப்பாங்கல்ல, நம்ம இவரே பீட்டர் அல்போன்ஸே ஸ்லீப்பர் செல் தானே, செல்வ பிறந்தங்க பெரிய ஸ்லீப்பர் செல் தானே. உடனடியாக இங்கே தகவல் சொல்லப்படுது. இவர்களை அடித்து போகிறண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறார் ராகுல்கிட்ட பேசுறதுக்கு. கேட்டால் அது ஒரு உருட்டுலாம் உருட்டுறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமு திமுக வழியே டெல்லிக்கு ஆள் அனுப்பிச்சு பேசுனது தான் ஃபஸ்ட் டைம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கேட்குற பத்திரிகையாளர்லாம் சோடங்கர்கிட்ட ஸ்டாலின் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நேரம் அனுப்பிச்சுன்னு. இதுனா கதை இது. சோடங்கர் தான் இங்கே பொறுப்பாளர், மேல்ட பொறுப்பாளர் ஆச்சா. இது ஒன்று. கனிமொழிகிட்ட ராகுல் காந்தி பிடி கொடுத்து பேசவில்லை. நீங்கள் அதுக்கு ஆதாரம் வேணும்னா, கனிமொழி சென்னை திரும்பி பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிருக்கு, நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு எதுவுமே பேசலை. பேச்சு கூட்டணி தொடரும் அப்படி இப்படின்னு பட்டும் படாமல் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போது இவர்கள் பேச்சுவார்த்தை ராகுலுடைய கவனம் எல்லாமே தாவேகா கூட அப்படின்னு உறுதியாகிட்டே இருந்தது.
இந்த நேரத்தில் தான் மீண்டும் அந்த கூட்டம்லாம் முடிச்சுட்டு வந்தா பிறகு அந்த கூட்டத்தில் தான் சொல்லி அனுப்பிச்சாங்க வேறு. அது முடிச்ச அப்புறம் தான் மாவட்ட தலைவர் கூட்டம். ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த ஏஐசிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணி பற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம், எம்பிக்கள் கூட்டம்லாம் நீங்கள் யாரும் வாய் தரக்கூடாதுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, ஆனால் வந்த உடனே மொதல் ட்வீட்டு மாணிக்கம் தாக்கூர், தாகூரும் போட்டாங்க, இவரும் போட்டாங்க, பிரவீன் சக்கரவர்த்தியும் போட்டாங்க. மாணிக்கம் தாகூர் வந்து ஒரு சாதாரண ஆள், அவர் ஒன்றும் கிடையாது, அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இருக்கிற எல்லாமே பேசியிருந்தாங்க. மாணிக்கம் தாகூர் தினம் தினம் ராகுலை சந்திக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவர். கொறடா 100 எம்பிகளுக்கான கொறடா. அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் கார்கே ராகுல் 3 பேருமே என்ன விஷயம்னாலும் பேசி தான் ஆகணும். அப்போ டெய்லி சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஏஐசிசி மெம்பர். அந்த வகையிலையும் அவர் வந்து இது ராகுலுடைய ஆதரவாளர்னு அறியப்படுபவர். பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லவே வேணாம். அப்போ இவங்க எல்லாமே திமுக எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா ராகுலுடைய அனுமதி இல்லாமல் எப்படி பேசுவாங்கன்ற கேள்வி திமுகவே கோபமாக வந்து. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாளாக வந்து மாணிக்கம் தாக்கூர் அமைதியாயிட்டாரே சார். எங்கே அமைதியாயிட்டார்? ஏங்க வீழ்வேன் என்று நினைத்தாயும் நேற்று போட்டுக்கிறாரு சார். என்னன்னா அது வந்து மெசேஜ் மாதிரி தான், நான் குட் மார்னிங் மெசேஜ் மாதிரி அப்படிங்கிறாருல சார். அப்புறம் ஏன் வீழ்வேன் என்று வேறு எதாவது போட வேண்டியதானே? திருக்குறள் எதாவது போட வேண்டியதானே? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு எதாவது போட வேண்டியதானே? ஏன் வீழ்வேன் என்று நினைத்தாயின்னு போடுறீங்க? தேடி தினம் சோறு தின்று கூடி பருவம் கிள பருவம் எய்து போட்டு போடுறீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? என்னன்னா அங்கே பேசிட்டாங்க, இவங்க கடுமையான கோபத்தில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல, விட்டுட்டோமேனு யோசிக்கிறாங்க, முயற்சிகள் போய்கிட்டு இருக்குது. அதனால் இவர் வராரு, யார்? கேசி வேணுகோபால். முதல்வரை சந்திச்சாரா? சந்திக்கலை. ஏன் சந்திக்கலை? ஏன்னா போராட்டத்துக்காக வந்தார் சார். இங்கே வந்து உட்காந்து பேட்டிலாம் கொடுத்தாரு, கூட்டம் நடத்தினார், பேட்டி கொடுத்தாரு. கூட்டணி கட்சி தலைவர் தானே, அதுவும் அகில இந்திய பொதுச் செயலாளர். மரியாதை நிமித்தமாக முதல்வர் சந்திக்கணுமா வேணாவா? நடக்குமா நடக்காதா? கார்கே இங்கே வராருன்னா முதல்வரை பார்க்க மாட்டாரா? ராகுல் வராருன்னா பார்க்க மாட்டாரா? ஏன் நடக்கவில்லை? அவர் பேட்டி கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் தான் இருக்குதுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? இன்றைக்கி கூட்டணி தொடருது, இன்றைக்கி கூட்டணி நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோம், கட்சிக்கு எதிராக கூட்டணிக்கு எதிராக கட்சிக்காரர்கள் யாரும் பேசக்கூடாது சொல்லியிருக்கோம், மீறி பேசினால் ஏஐசிசி நடவடிக்கை எடுக்கும். கூட்டணி குறித்து இறுதி முடிவை அகில இந்திய தலைமை ஹைகமாண்டு, டெல்லி ஹைகமாண்டு தான் எடுக்கும், முடிவெடுக்கும். இது 3 பாயிண்ட் தான் அவர் பேசிட்டு கிளம்பினார். கூட்டணி பற்றி முடிவை டெல்லி ஹைகமாண்டு தான் எடுக்கும்னு சொல்கிறவர், ஏற்கனவே கூட்டணியில் நாங்கள் தொடர்றோங்க, அதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? இந்த கூட்டணி இறுதியான கூட்டணிங்க. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குது. ஓகே, எங்கள் கூட்டணி தான் வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி 2026 தொடரும். பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்காது. தொகுதி பிரச்சனை அது வேறங்க, அது எங்களுக்குள்ளே தீர்த்துக்குவோம். ஆனால் இந்த கூட்டணி அதிமுக உச்சக்கட்ட உரசல்ல இருக்கா சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி? கிட்டத்தட்ட என்ன கேட்டால் 90% அந்த சைடு போய்கிட்டு இருக்கு, நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகே கூட. ஆமாம் சார், டிவிகே கூட போனால் என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறாங்க சார். உங்களுக்கே தெரியும், டிவிகேவுக்கும் கட்டமைப்பு இல்லை, காங்கிரஸுக்கும் கட்டமைப்பு இல்லை. வேட்பாளர் காலையில் வந்து எழுப்பி பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுலேருந்து திமுக காரங்க பண்ணுவாங்க. வேண்டாம் வெறுப்பா பண்ணாலும் ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் பண்ணுவாங்க. தாவே காலதெல்லாம் பண்ணுவாங்களா சார்? நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன், இதை சொன்னதெல்லாம் நான் தான். நீங்கள் சொன்னது தான். நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன். ஒரு பெண் கணவன் வந்து நம்பி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃபு வீட்டில் சும்மா தான் இருக்கிறா. என்னையா சும்மா இருக்கா? காலையில் எழுந்திரிச்சி சமையல் பண்ணி குழந்தைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு துணி துவச்சி போட்டு உனக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்து ஷூ பாலிஷ் போட்டு கொடுத்து சோத்து மூட்டையை கட்டி கொடுத்து கையில் கொடுத்து அனுப்பி நீ ஜாலியாக வெளியே போகிற. நீ வெளியே போய் என்ன சொல்கிற? நான் வேலை செய்கிறேன், என் ஒய்ஃபு வீட்டில் சும்மா இருக்கிறான்றா. வீட்டில் ஒய்ஃபு சும்மா இருந்தால் நீ இப்படி சோத்து மூட்டை கட்டி வெளியே போக முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அது ஒன்று. ரெண்டாவது, இவர் போட்டு அடிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் போய் அம்மா வீட்டுக்கு போனால், அம்மா நீ கொஞ்சம் பொறுத்து போமா, வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க நம்பியிருக்காங்க. ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தாங்க. ஆமாம். ஆனால் அதே மனைவி எவ்வளோ நாள் தான் தாங்கிறது? ஒருத்தங்க ஒரு அம்மா பார்க்குற அம்மா சொல்கிறாங்க, அம்மா ஒரு வீட்டில் வேலை இருக்குது, நீ வந்து வேணால் சமையல் வீடுலாம் பார்த்துக்கணும், நீ வேணால் பார்த்துக்கம்மா, நீ உனக்கு கணக்கு எழுத தெரிஞ்சால் அதையும் பார்த்துக்கம்மா, மாதம் சம்பளம் கொடுத்துருவாங்க, அங்கேயே உனக்கு தங்கறதுக்கு அவுட் ஹவுஸ் கொடுத்துருவாங்க, 3 வேளை சாப்பாடு, காசு சேமிக்கலாமா அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கணவனை பற்றி கவலைப்படுவாங்களா? நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்ன இருந்தாலும் கணவர் கூட இருக்குது ஒரு மனைவி வாழ்கிறது, குழந்தைங்களோட இருக்கிறதுன்றது எப்படி? இன்னொருத்தர் வீட்டில் போய் அவுட் ஹவுஸில் தங்கிக்கிட்டு வேலை செய்கிறதுன்றது, ஒரு குடும்ப இல்லத்தரசி இன்னொரு வீட்டில் வேலைக்காரியாக இருந்தால் எப்படி சரியாக இருக்குன்னா? முடியலன்னு வரும்பொழுது இதுதான் முடிவுனா போடா, எனக்கு ஒரு கண்ணு தானே போகுது, உனக்கு 2 கண்ணு போகுதுல்ல. காங்கிரஸ் அந்த முடிவுக்கு ஏன் வரக்கூடாது சார்? அதே போல் பார்லிமெண்ட்டில் சில பல விஷயங்களுக்கு வந்து திமுக தயவு வந்து காங்கிரஸுக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க 2 பேரும்?
சமீபத்துல கூட ஓம் பிர்லாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது கண்ணை மூடிக்கிட்டு திமுகவும் சமாஜ்வாதியும் மட்டும் தான் ஆதரிக்கிறாங்க, டிஎம்சி கூட ஆதரிக்கல. இந்த மாதிரி காங்கிரஸ் சஸ்பெண்ட் ஆனாங்களா? ஓம் பிர்லாக்கு எதிராக தானே பண்ணாங்க. ராகுல் காந்தியை பேச விடவில்லை அப்படின்னு தகராறு பண்ணி 8 பேர் சஸ்பெண்ட் ஆனாங்க. காங்கிரஸுக்கு எதிரான நேர் எதிரில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசனும் சஸ்பெண்ட் ஆனார். திமுகலேருந்து யாராவது ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆனாங்களா? ஆகல சார். ஏன் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தது திமுகவும் சமாஜ்வாதியும் மட்டும் தானே சார்? ஏன் போராட்ட நேரத்தில் ஏன் இதில் கலந்துக்கல? ஏன் அதுலேருந்து ஒருத்தர் கூட சஸ்பெண்ட் ஆகல? சஸ்பெண்ட் ஆகி தான் உங்களுடைய ஆதரவை காட்டணுமா சார்? நான் ஆதரவு ஏன் இப்போ அப்படி சு வெங்கடேஷ் ஏன் சஸ்பெண்ட் ஆனார்? காங்கிரஸ் எதிர் திசையில் இருக்கவர் தானே அவர். அப்போ சார் காங்கிரஸை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த தீர்மானத்தில் திமுக கையெழுத்து போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை சார். ஏங்க இந்த மாதிரி பல இது பண்ணியிருக்காங்க. தீர்மானத்தில் கையெழுத்து போடுவாங்க, அப்படி நைஸாக நவுந்துக்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இவங்க எங்கே நகருவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவாங்க. கோர்ட்டில் போயிட்டு நான் அந்த பேப்பரை தான் கொளுத்துனேன், அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தலைன்னுவாங்க. எனக்கெல்லாம் கலைஞர் மேலே பிடிமானம் போனதுக்கு காரணமே இதுதான். 86 அந்த இந்திய எதிர்ப்புக்கான அந்த இதை கொளுத்துறாரு. கொளுத்திட்டு அவரும் பேராசிரியரும் கைதாகிறாங்க. என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில், நாங்கள் பேப்பரை தான் கொளுத்துறோம், இதை கொளுத்தலைன்னு. அதில் ஒரு பெருசாக கேஸ் போட முடியல. எங்கள் தலைவன் சாமர்த்தியத்தை பார்த்தியான்னாங்க. எனக்கு அப்போ தான் பட்டார்னு அடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு குற்றம் ஒரு அரசுக்கு எதிராக போராடினதுன்னா உறுதியாக நின்று போராடின கம்யூனிஸ்டுகள் பலரும் சிறைக்கு போயிருக்காங்க, குடும்பத்தை பிரிஞ்சுலாம் இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே இதெல்லாம் பண்ணிவிட்டு சாமர்த்தியத்தை பாரு, என் தலைவன் சாமர்த்தியத்தை பாருன்னு பேசினப்பெல்லாம் என்னடா இதுன்னு ஒரு மாதிரி ஆச்சு. அதே வேலையை தான் இவங்க எல்லா இடத்துலையும் செய்வாங்க. காங்கிரஸும் உங்கள் கூட்டாளி ஒன்றா சேர்ந்து எஸ்ஐஆர்லேருந்து எல்லாத்துக்கும் போராடுறீங்க, வெளியில் சம்சா சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கு மட்டும் கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இதெல்லாம் போராடினாங்கல்ல, அப்போவும் கூட காங்கிரஸ்லாம் நின்றுச்சு இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் பேக் அடிக்கும்போது அவங்களுக்கும் தெரியுது இவர்கள். இன்னொன்று நான் சொல்கிறேன், டெல்லியில் இவர்கள் பாஜகவோட எந்த அளவுக்கு லிங்கில் இருக்கான்னு காங்கிரஸுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த கோபம் இருந்துட்டு தான் இருக்கும் காங்கிரஸுக்கு. இருந்தாலும் சரி போட்டோம், இதெல்லாம் அரசியலில் சகஜன்ற மாதிரி போவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி அவமானப்படுத்துறது 70 நாளாகியும் நீங்கள் குழு அமைச்சு போய் கெஞ்சி கூத்தாடி அவங்க சொல்கிறாங்க சார், ஏன் குழு அமைக்கலன்னா எங்களுக்கு எஸ்ஐஆர் பணிகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்ம் 8 ஃபார்ம் 6 இருக்குது. காங்கிரஸ் இல்லையா சார்? ஆளும் கட்சி சார். காங்கிரஸுடைய பூத் ஏஜென்ட் எத்தனை, திமுக பூத் ஏஜென்ட் எத்தனை சார்? குழந்தைத்தனமா இல்லை. எஸ்ஐஆருக்கு எதிராக என்ன போராட்டம் நடத்தினாங்க சார்? போராட்டம் நடத்தல சார். அங்க பூத் லெவலில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் களத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்க. மு க ஸ்டாலினும் துரைமுருகனும் டிஆர் பாலுவும் கனிமொழியும் களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சார். களத்தில் தானேங்க. அதே போல மாநாடு தொடர்ச்சியா மாநாடு சார். நீங்கள் கேட்கறது குழந்தைத்தனமா இருக்கா இல்லையா? களத்தில் இருக்க தொண்டர்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. சீட் ஷேரிங் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறது அதிமுக தலைவர்கள் தான், திமுக தலைவர்கள் தான். இன்னைக்கு ரொம்ப தடுமாறுது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கீழே இது பண்ணுறது எப்படி நீங்கள் ஒப்பிடு? சார் அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட மாநாடுகள் வச்சுருக்காங்க சார். இளைஞரணி மாநாடு, மகளிர். அதுவும் நான் கேட்குறேன், மாநாட்டில் போய் கலந்துக்கிறது மட்டும்தான் இவங்க ஒர்க்கு, வேலையெல்லாம் பார்க்குறதுலாம் மற்றவங்க. இந்த குழுக்கள் மாநாடு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பிடுறது எதுவுமே பைத்தியக்காரத்தனம், இவர்களுடைய அலட்சியம். சரி, அதுக்காக 70 நாளாக எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. 70 நாளுங்க சார். திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்போதுமே தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் கூட்டணி இந்த அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இவங்க பார்த்தாங்கல்ல, அப்போவே சொல்லியிருக்கணும், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்குவோம். அதனால் இப்போ இவர்கள் குழு அமைச்சாலும் நாங்கள் மார்ச் மாதத்தில் தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பார்க்கலான்னு சொல்லி அமைச்சாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த பேச்சுவார்த்தை இறுதிப்படுத்துறதுலாம் ஒரு குழு அமைக்கிறதுலாம் தனி. எங்களுக்கு இவ்வளோ சீட்டு இதில் தொகுதின்றதெல்லாம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், அது தனி. 22ஆம் தேதி காலையில் தான் உட்காந்துக்கிட்டு வாங்கன்னு உட்காந்து பிரிப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. பிரித்ததை அறிவிக்கிற வேலை பண்ணுவாங்க. இப்போ ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை எல்லாம் போகும். அமைச்சர்கள் மட்டத்தில் இங்கே பேசுவாங்க, எங்கே ஹோட்டலில் பேசுவாங்க, ஒளிஞ்சிருந்து பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். முடித்த உடனே கையெழுத்து போடுறது ஜெயலலிதா முன்னாடி அந்த குழு உட்காந்துட்டு கையெழுத்து போடுவாங்க. அப்போ அன்றைக்கி தான் முடிவாச்சுன்னு அர்த்தமா? இதெல்லாம் உருட்டு. இந்த உருட்டுலாம் உருட்டக்கூடாது. நீங்கள் அவமானப்படுத்தினீங்களா இல்லையான்னு கேட்டால் அவமானப்படுத்தினார்கள், அவர்களை ஒதுக்கி விட்டாங்க. அப்போ காங்கிரஸுக்கு என்ன கோவம்? இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களா, நான் ஏன் உங்களோட இருக்கணுன்ற ஒரு இது இவங்களுக்கு தோன்றதோ இல்லையோ. ராகுல் காந்தி இந்த மாதிரி முடிவெல்லாம் பட்டாட்டாபார்னு எடுப்பாப்புல. அவர் அப்போ பார்க்குறாரு, தமிழ்நாட்டில் எதுக்கு காங்கிரஸ் இவங்களையே தொங்கிக்கிட்டு இருக்கணும்? என்ன தொங்கினாலும் 8 சீட் 10 சீட் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த 8-10 பேர் இன்னும் பெருசாக காங்கிரஸை வளர்த்துட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. ஓகே, அதுக்கு தாவேகா கூட சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்தாலாவது காங்கிரஸை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போகலாம்ல. என்கிட்ட பேசின ஒரு காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் போட்டிருக்கீங்களே என்ன சார், நீங்கள் தான் பிரேக்கிங் கொடுக்குறீங்கன்னார். சார் வந்த தகவல் நான் பதிவு பண்ணேன்,
நாளைக்கே திமுக அடித்து பிடிச்சி ராகுல்கிட்ட பேசி கொண்டு வர கூட செய்யலாம். ஆனால் இன்றைய நிதர்சன உண்மை தாவேகாவோட கிட்டத்தட்ட உறுதியாகிறாங்க. 70 சீட்டு, 6 அமைச்சர்கள், துணை முதல்வர் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஓகே, அப்போ இது நோக்கி நகர்றாங்கன்னா காங்கிரஸுக்கு நல்ல விஷயம் தானே சார் இது அப்படின்னு. சார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. காங்கிரஸில் இளைஞர்களே இல்லை. அந்த இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸை கொண்டு போகிறது பெரிய விஷயம் சார். இன்றைக்கி சட்டசபை ஜெயித்தாலும் தோத்தாலும் அவரும் தான் சொன்னார். எவ்வளோ எம்எல்ஏ ஜெயித்தாலும் என்ன சார் லாபம்? இன்றைக்கி திமுகவோட சண்டை போட்டு 18 எம்எல்ஏ, அதே 18 எம்எல்ஏவை நம்ம ஜெயிச்சிடறோம் வச்சுக்கிங்க. என்ன லாபம் அதனால்? காங்கிரஸ் என்ன பட்டி தொட்டியில் போய் வளரப்போதா? இல்லை இந்த எம்எல்ஏக்கள் போய் வேலை செஞ்சு கட்சியை பெருசாக வளர்க்க போகிறாங்க? எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணால் காங்கிரஸுடைய பர்சன்டேஜ் உயரும். உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அதில் பிடிச்சாங்கன்னா பெரிய லெவலில் கீழே கட்சியை பிரதானமாக கொண்டு போகலாம். மிகப்பெரிய சக்தியாக காங்கிரஸை கொண்டு வரலாம். தாவேக காங்கிரஸ்னு திமுக 3வது இடத்துக்கு போயிடும். அப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சியை காங்கிரஸ் ஓரம் கட்டி அந்த இது ஆட்சியில் பங்குன்றது ரொம்ப நாள் கோரிக்கை காங்கிரஸுக்கு. கிட்டத்தட்ட எத்தனை 50 ஆண்டு காலமாக அது இல்லாமல் இருக்குது. நல்லது தானே சார், கரெக்டான முடிவு தான் எடுக்கிறாங்க இப்போது அப்படின்றாரு. இந்த சட்டசபை தேர்தலில் தேரக்கூட மாட்டோம், ஆனாலும் கவலை இல்லை சார், ஆனால் 2வது இடம் வந்துடுவோம்ல நாங்கள் அப்படின்றாரு. இந்த முடிவு காங்கிரஸ்குள்ளே பரவுச்சுன்னா ராகுல் காந்தி இதில் உறுதியாக எடுத்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் இப்போ உட்காந்துட்டு அடித்து பிடிச்சி தேமுதிகலாம் உள்ளே கொண்டு வந்து காங்கிரஸை பயமுறுத்துறாங்களாம் அப்படி இப்படின்னு. காங்கிரஸும் காங்கிரஸ் இப்போ பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் என்ன சொல்லிட்டோன்னு இப்படி கோச்சிக்கினீங்க அப்படி இப்படின்னு இப்போ நீங்கள் சொன்ன காரணத்தெல்லாம் சொல்லி உருட்டுவாங்க. அவங்களுக்கும் தெரியும் நல்லா உருட்டுறீங்க அப்படின்னு. வாங்க பேசிக்கலாம் சார். ஒருவேளை காங்கிரஸ் போனாலும் உடைய வாய்ப்பு இருக்குல்ல சார்? திமுக ஆதரவு காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்காங்களே. நீங்கள் தேமுதிக போனப்போ உடைச்சாங்கல்ல, ஜெயலலிதா உடைச்சாங்க. 3 எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக வந்து அதிமுக கரவேட்டி கட்டாமல் அதிமுக அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் திமுக கூட கூட்டணி வந்தேன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்க மக்கள் நல கூட்டணி போனாங்க. அப்போ உடைச்சாங்களா? எவ்வளோ பேர் உடைச்சாங்க? 3 பேர். ஏதோ ஒரு போட்டி மக்கள் தேமுதிகவா எதோ என்னாச்சு? இதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சிங்க. ஒரு மூப்பனார் தேசிய அளவு பெரிய கட்சி தான் சார். 96ல் மூப்பனார் மாதிரி. அதான் சொல்ல வராங்க. ஒரு மூப்பனார் வந்து மிகப்பெரிய தலைவர். ஓகே, அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து, அவர் இது கலைஞர் காலத்துலேருந்து, அந்த 70களில் இருந்த தலைவர். 80ல் சரிபாதியாக திமுக காங்கிரஸ் பிரிச்சுக்கிட்டு போட்டிட்டப்போ முதல்வர் வேட்பாளருக்கு அவர் பேர் அடிபட்டுச்சு. கலைஞர் போய் கெஞ்சினார், என்னங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்னை அறிவிக்க சொல்லுங்கன்னா. அப்புறம் இந்திரா காந்தி அங்கேருந்து அறிவித்தாங்க. கூடுதல் குறைச்சல் சீட்டு வந்தாலும் முதல்வர் வேட்பாளர் வந்து கருணாநிதி தான். அந்த அளவுக்கு மூப்பனார் வந்து காமராஜர் காலத்துலேருந்து அவர் பெரிய தலைவர். அவருக்கு என்னன்னா அன்னைக்கு ஊரே எதிர்க்குது, அதிமுக ஊரே எதிர்க்குது, மக்களே எதிர்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த முடிவுக்கு மக்களுடைய சிந்தனைக்கு ஆதரவாக இவர் உடைச்சிட்டு வர்றாரு. அவர் மூப்பனார். அவர் கூட யார் யார் வர்றா? சிதம்பரத்தில் இருந்து எல்லா பெரிய தலைவர்களும் கூட வர்றாங்க. அதுதான் பெரிய உடைப்பு. அது சரி, என்ன ஆச்சு அப்புறம்? 96ல் திமுக கூட்டணி ஜெயிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ற டிஎம்சி மறுபடியும் காங்கிரஸில் போய் சேர்ந்துச்சுல்ல. மறுபடியும் ஒரு மறுபடியும் வெளியே வந்தார். என்ன பெருசாக ஒரு கட்சி வளருது? காங்கிரஸ் அப்படி தானே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் இது. இங்கே உடைச்சிட்டு போகிற அளவுக்கு மூப்பனார் மாதிரி யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள். அதுவும் அந்த சூழ்நிலையும் இந்த சூழ்நிலையும் பொருத்தி பாருங்கள். அது தப்பான முடிவை காங்கிரஸ் எடுக்குது. ஊழல் புகார், முறைகேடு, ஆட்சியே மக்கள் வருகிற ஆட்சி, அவங்கள நம்ம மறுபடியும் முட்டி கொடுக்கணுமா? ஆட்சி மாற்றம் வேணும்னு வராரு. அது பெருசாக வரவேற்கப்படுது. ரஜினிலேருந்து எல்லாம் ஆதரிக்கிறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி பல பிரச்சனை இருக்குது. நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ செல்வ பிறந்தக்கு யாராவது முடிவு பண்ணிட்டு போனான்னா போங்கன்றுவாங்க. அங்கே போனால் என்ன ஆகணும் அவங்களுக்கும் தெரியும். ஓகே, அதனால் காங்கிரஸுக்கு வந்து அந்த அப்படி போய் காங்கிரஸ் தாவேக கூட நின்னாலும் பெரிய பாதிப்பு காங்கிரஸுக்கு வராது. ஓகே, திமுகவுக்கு தான் வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த காலம் சூழ்நிலை இதோடலாம் பொருத்தி பார்க்கணும். திமுகவை சரிபாதியாக உடைச்சார் வைகோ. ஆனாலும் அவர் ஏன் 96ல் ஜெயிக்கலைன்னா அதுக்கு பல காரணங்களை நான் சொல்ல முடியும். சரிபாதின்னு உடைச்சிங்க, நீங்கள் ஏன் ஜெயிக்கல? அப்போ தப்பான முடிவு எடுத்தார். மூப்பனாரை அவர் அரவணைச்சிருக்கணும். அப்போ மக்களுடைய எதிர்ப்பில் வந்த டிஎம்சியும் வைகோ இணைஞ்சிருந்தா டிஎம்கே காணப்பட்டிருக்கும். புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிற தலைவர்களால் தான் அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. கட்சிகள் அடுத்த கட்டத்தில் விஜய் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பாரா சார்? ஐயோ பார்த்தீங்களா, நான் என்னென்ன சொல்கிறேன், நீங்கள் திடீர்னு இப்படி கேட்குறீங்களா? நியாயமா இது? விஜய் அவர் போக்கில் அப்படியே போயின்னு இருப்பார். எல்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஏதாவது நடக்கும், இதாகும். அதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்குலாம் இது பண்ணாதீங்க. விஜயெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் எதிர்பார்க்க சார். ஒருவேளை காங்கிரஸ் டிவிக்கே கூட வந்தாலும் விஜய் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து ஏங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தானே நான் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கலாங்க. நடுவில் கரூருக்கு பின் இவர் என்டிஏக்கு போய் கொஞ்சம் பண்ணியிருந்தார். அப்புறம் டிஎம்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சு வேறு மாதிரி படம் காமிச்சு தனியாக நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க.
இப்போ அந்த ஸ்லீப்பர் செல்லுகளையும் தாண்டி காங்கிரஸ் இதுன்னு விஜய் தான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். ஓகே. அப்போ விஜய் அண்டு பிரவீன் சக்கரவர்த்தி டு ராகுல் இப்படி தான் போகுது. அப்போ விஜய் எடுக்கிற முடிவு தான் இது. அதனால் தாவேகா காங்கிரஸ்ன்னு சேர்ந்தா அவங்களுக்கும் லாபம். அவங்களுக்கு எந்த பிடிமானம் இல்லாமல் ஒரு பால்வாடி கட்சி மாதிரி தேர்தலை சந்திக்கிறதுக்கும் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இணையறதுக்கும் பல இது இருக்குது. ஏதோ தெரிஞ்சதை சொல்லி தருவாங்கல்ல, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரியாவது. தம்பி காலைல வந்து மறக்காமல் எழுப்பிடுறான்னு அது சொல்லுவாங்கல்ல, அண்ணா விசில் அடிப்பேன் வீட்டு வாசல், நீ கவலையப்படாதுன்னு. உன்னை எழுப்பலாம் மாட்டோம், வந்து விசில் அடிப்போம், வெச்சு வெளியே வந்துருங்க. அப்போ இந்த மாதிரி ஏதோ தத்தக்கா பொத்தக்கான்னு நீங்கள் உளவியல் தாக்கத்தை பாருங்கள். இல்லை காங்கிரஸ் ஒரு பெர்செப்ஷன் உருவாகும். டிஎம்பி அவள் தான்டா இனிமேல் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் கலைஞர் பண்ணுவார் அடிக்கடி. இவங்க கோட்டை விட்றாங்க. இவர் ஸ்டாலினுடைய அடிப்படை என்னன்னா, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பருக்கு. அதுக்கு தோதா இருக்கிறவங்கள கூட கழட்டி விடுறது. 2014 அதான் பண்ணார். இப்போவும் காங்கிரஸை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி அது வெளியே போயிருக்கு. இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தாங்கன்னா உண்டு, இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி.